எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். கூட்டம் கூட்டமாக பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளையும் தற்பொழுது தெரிவித்து வருகிறார்கள். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள். சசிகலா அவர்கள் தென்காசியிலிருந்து தனது ஒருங்கிணைப்பு அதிமுகவின் தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்திக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது பெயர்தான் தற்பொழுது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், வைத்திலிங்கம் இவர்களை மீண்டும் கட்சியிலிருந்து கட்டமைப்பான அதிமுகவை மீண்டும் உருவாக்க வேண்டும். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாகவும் சசிகலாவிற்கு ஆதரவாகவும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவும் பேசியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் முன்னாள் அமைச்சரான செல்லூர் ராஜு அவர்கள் மதுரையில் அதிமுக தோல்வியடைந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களது சரியான தலைமை இல்லாததை சுட்டிக்காட்டுகிறது என்றும் மக்கள் அதிமுகவின் தலைமை வெற்றிடமாக இருப்பதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் பேசியிருப்பதையும் நாம் வீடியோ மூலமாக பதிவு செய்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையில்தான் 10,000 நபர்கள் அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வத்திற்கு நேரடியான ஆதரவுகளை தெரிவிக்க உள்ளதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில் தற்பொழுது ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களுக்கு ஆதரவுகள் தெரிவிக்க உள்ளதாகவும் இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பதவியை தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒருமனதாக இருந்தால் மீண்டும் மீண்டும் அதிமுகவில் சலசலப்பும் ஒருங்கிணைந்த அதிமுகவாக உருவாகாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்றும் கடினமான சொற்களால் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். கூட்டமாக தற்பொழுது எடப்பாடியை எதிர்க்கவும் ஆதரவுகளை ஓபிஎஸ்க்கும் கொடுத்து வருவது அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. முன்னாள் அமைச்சரான விஜயபாஸ்கர் அவர்கள் கூட தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டு இருப்பது ஆளும் கட்சிக்கு சாதகமாக மாறியிருப்பதாகவும் தெரிய வருகிறது. கூட்டமாக ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் மேற்கொள்வது சரியா? செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை சரியில்லை என்று கூறுவது சரியா என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.